விஜயண்ணா மேலே 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு போட்டிருக்காங்க, எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நேற்று ஒரு புயலே சென்னையில் கிளம்பிச்சு, ஒரு கர்ஜனையாகவும் இருந்துச்சு. நேற்று டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். ஸோ அங்கே காவல்துறை நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு பாதுகாப்பு, ஒரு 50-500 மீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு ஸ்பீச் இருந்துச்சு, நல்ல ஃப்ரீடமாக இருந்துச்சு, மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அப்படி இருந்துச்சு. ஓகே. பட் அது முடிச்சுட்டு கொளத்தூர் வரும்போது, கொளத்தூர் யார் தொகுதின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ முன்னாள் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் தான் அந்த தொகுதி. ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பேசுவார் அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஆனால் ஒரு 2 minutes 3 minutes தான் விஜயநகர் பேசினார். ஏன்னா அவ்வளோ ஒரு க்ரௌடு, இந்த க்ரௌடு யாருமே எதிர்பார்க்கல. சரி வருவாங்க போடுவாங்கன்னு நினச்சாங்க. அது எல்லாமே ஸ்ட்ரீட்டுன்றனால எல்லாமே சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டு. பட் அங்கே கூட்டன்றது அதிகமாக தான் வரும். அது எங்கே இருந்தாலும் வந்துடும். விஜயண்ணான்ற பேருக்காகவும் சரி, அந்த மவுஸ்க்கும் சரி, அவர் என்ன பேச போகிறாருன்றதும் சரி. ஏன்னா அந்த தொகுதி யாருக்குன்னு தெரியும். ஸோ அந்த தொகுதியில் விஜயண்ணா பேசுகிறாருன்னா ஒரு தனி கெத்து தான். ஏன்னா அங்கே யாருமே எதிர்க்க முடியாது, நம்மளை யாருமே திமுகவே அழிச்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு அகம்பாவம் இருக்குல்ல. அது நேற்று விஜயண்ணா உள்ளே வந்தோடனே அந்த ஒரு ஸ்பீச் தான் இருந்துச்சு. பட் என்னன்னா ரொம்ப பேச முடியல, அவ்வளோ ஒரு க்ரௌடு. இதில் என்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த கரூரில் நடந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். 41 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கேம்பெயினை இங்கே பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க போகுது. ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்ட்ரீட்டில் அவ்வளோ ஒரு ரஷ் இருக்குது. ஒரு 15,000-20,000 பேர் இருப்பாங்க அந்த ஸ்ட்ரீட்டில். அவ்வளோ ஒரு க்ரௌடு. ஸோ அல்லம் மாதிரி அப்படியே மிதங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த வியூ பார்த்தா தெரியுது. அந்த ஸ்ட்ரீட்டில் எப்பவுமே பஸ்ஸே வராதான். அதாவது வரும், ஏன்னா 1-2 தான் வருமா. பட் நேற்றுன்னு பார்த்து லைனாக எம்டி பஸ்ஸு, எல்லாமே டியூலக்ஸ் பஸ்ஸு. எதுக்கு? ஸோ அந்த ஜனத்தில் எதனா வாங்கி எவனா மண்டையை போடணும், அது தூக்கி விஜய் பழி போட்டு இந்த வாட்டி ஒரு சாவடிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ விஜயன்னா உஷாராயிட்டாரு, இங்கே ஏதோ பண்ண போகிறாங்க. சரி ஓகே, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், கிளம்பலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிரச்சாரத்தை அங்கேயும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டார் வீட்டுக்கு. ஏன்னா 2 தொகுதிக்கும் இன்னும் போகல, அது கேன்சல் ஆயிடுச்சு. வில்லிவாக்கம் இன்னொன்று ஒரு இடம். ஸோ இது மாதிரி திமுகவை எதிர்க்க எவனும் வரக்கூடாது, நம்ம ஊழலை பற்றி அவனும் பேசிடக்கூடாது அப்படின்னு ஒரு மதத்தில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாறணுன்றதுக்காக தான் விஜயன் வந்தார். இப்போ என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளை எத்தி அவனை பேசக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலான்றது தான் இந்த ஒரு விஷயம். ஸோ பெரம்பூர்லாம் நல்லா நடந்துச்சு. பட் குளத்தூர்லேயே அங்கே அப்படியே சொதப்படாச்சு. இப்போ தெரியுது இல்லையா, இப்போ மக்கள் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. மக்களே சொல்கிறாங்க, இங்கே சும்மாவே பஸ்ஸு வருது. நேற்று இதுக்கு நாளெலாம் ஒர்க் இருக்கும்போது ஒரு பஸ்ஸும் வராது. நேற்று பார்த்தீங்கன்னா லைன் தான் பஸ் வருது. பட் ஆனால் அந்த பஸ்ஸுக்குள்ளே யாருமே இல்லை, ஃபுல்லாக எம்டி. எதனால? ஸோ மக்களை எப்படி போனால் ஆகுது. நம்மளை பற்றி எவனும் பேசிடக்கூடாது, ஊழலாம் பற்றி நம்ம பற்றிலாம் எவனும் பேசிடவே கூடாது, முக்கியமாக விஜயெல்லாம் பேசவே கூடாது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அவங்க மேலே என்ன நெகட்டிவ் செட் பண்ணணும்னு சொல்லி காலைல பார்த்தீங்கன்னா முதல் நியூஸாக தான் டிவிக்கு விஜய் மேலே வழக்கு பதிவு, எஃப்ஐஆர் அப்படி இப்படின்னு. என்ன ரீசன் கேட்டால், அவங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, ரூல்ஸை மீறிட்டாரு, அங்கே 500 பேர் தான் இருக்கணும், ஆனால் அவங்க ரொம்ப வந்துட்டாங்க, இவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு ரூல்ஸு. அப்புறம் அந்த மீன் ஒலி பெருக்கின்றது ஒரு 5 தான் இருக்கணும்னு சொன்னாங்களாம். இவங்க இப்போ 20 வச்சிட்டாங்க. இதெல்லாம் தேர்தல் காணியத்துக்கு மீறி ஒரு ரூல்ஸு. அதனால் விஜய் மேலே வழக்கு பதிவு போடுறோம்னு சொல்லி அதை இப்போ எடுத்துகிட்டு ஒரு ஹெட்லைனாக போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மக்கள் இப்போவும் சொல்கிறோம், மக்கள் முட்டாள் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுலாம் 21 எம்ஜிஆர் அவருக்கெல்லாம் பண்ணீங்க, ஜெயலலிதாவுக்கெல்லாம் பண்ணீங்க. பட் விஜயகாந்த் எப்படி ட்ரோல் பண்ணி இது பண்ணீங்களோ அது மாதிரி விஜய்க்கும் பண்ணலாம், எதனா பண்ணி டேமேஜ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. இந்த வாட்டி மக்கள் பக்கா தெளிவு, யார் யார் எப்படின்றது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த விஷயத்தில் விஜயனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நம்ம அதான் சொல்கிறோமே, இந்த தேர்தல்ன்றது நம்மளுக்கான தேர்தல். இந்த வாட்டியும் உங்களுக்கு ஜெயிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது, சத்தியமாக சொல்கிறோம். அவன் கொடுக்குற 500-2000 போட்டு நம்ம போய் அழுத்தணும்னு வச்சுக்கோ, அப்பயே நீ அழுத்தும் போது தெரிஞ்சுக்கோ தலையத்தை மாறி போச்சு. நீ டிவிக்கு கழுத்துனா நீ நல்லா இருப்ப. இல்லை நான் உதயசூரியன் தான் அழுத்தணும்னு நினச்சின்னா உன் தலை நீயே முன்னே போட்டுக்கிற மாதிரி. இதுக்கு மேலே உங்களுக்குலாம் போகணும்னு யோசிக்கணும். நம்ம மாதிரி பசங்க ஓகே நம்மளுக்கு தெரியுது. பட் இந்த 40, 45, 50, 55 ஏஜில் இருக்கிற பற்றி அவங்களுக்கு தெரியல.
அவங்க போட்டே பழகிச்சு ரெட்டையிலையும் ப்ளஸ் டிஎம்கேவும். ஸோ அதனால வந்து நம்ம டிஎம்கேன்ற மாதிரி அவங்க மென்டாலிட்டி போயிடுச்சு. இப்பயும் வந்து ஏதோ சொல்லி வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கூப்பன் தரோம், 8000 ரூபாய் கூப்பன் தர தலைவர்னு சொல்லி நிறைய விஷயங்கள். பட் விஜய் பேசுறது வேர்ல்டு ஃபுல்லாக இல்லை, நேஷ்னல் வரைக்கும் கேட்குது. அதனால பயம், ஐயோ விஜய்ன்ற ஒரு கேரக்டர் உள்ளே வந்துச்சு, இப்போ எங்களுக்கு என்னதான் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்று பண்ணி விஜய் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்ன எஃப்ஐஆர் போட்டாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை பண்ணாலும் சரி, என்ன ஒரு அழுத்தம் கொடுத்தாலும் சரி, என்ன அவதூறு பண்ணாலும் சரி, மக்கள் கிளியராக இருக்காங்க. நீ பண்ணுறியா நிச்சயம் பண்ண, எங்களுக்கான பவர் 23 ஏப்ரலில் இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிறோம். மக்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா நேற்று வந்து அவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு வில்லுவாக்கத்தில் இருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, மக்களோட நலன் முக்கியம். இவங்க மாதிரி எப்படியோ போட்டோம் நினச்சிலாம் இருக்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அத்தினி வழக்கு பதிவு போட்டு எஃப்ஐஆர் போட்ட நீங்கள் ஓபிஎஸ் வந்து வரும்போது வரவேற்புக்கு பட்டாசு பப்ளிக்கில் வச்சாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. விஜய் வந்து அதெல்லாம் பண்ணி, விஜய் தான் டார்கெட்டு, விஜய்க்கு மட்டும்தான் டார்கெட். விஜயை பற்றி எல்லாம் பேசி அப்டேட் பண்ணி அதெல்லாம் காலி பண்ணிடணும். மக்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த ஜனவரி ட்ரெண்ட் வருமே, மக்களுக்கு நல்லது செய்யணும், நீ உள்ள வராதுன்னு, அது மாதிரி தான். மக்களுக்கு நல்லதே செய்யக்கூடாது, அதுதான் இங்கே நடக்குது. ஸோ மக்களே, இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம இந்த வாட்டி விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டம். சொல்லிட்டேன், இப்போ எல்லாமே டிஎம்கே எல்லாமே வஞ்சன்ஸில் இருப்பாங்க. அதனால் அவங்கள மட்டும் ஜெயிக்க விட்டோம்னு வச்சுங்களேன், முடிஞ்சிச்சு கதை. அதனால் தெளிவாக இருங்க, யாருக்கு போடணும், எதுக்கு போடணும். வீட்டில் பெண் பிள்ளைகள் வந்தால் நினச்சி போடுங்க, விட்டுறாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மனுஷனுக்கு இது மாதிரிலாம் தேவையே இல்லை, வரணும்னு அவசியமே கிடையாது. அவர் போயிட்டு சம்பாரிச்சுன்னு ஜாலியாக அவர் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே ஹோட்டலு, சினிமா கினிமா அவர் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நான் வரேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் கொடுத்து, அவ்வளோ ஒரு அழுத்தம் கொடுத்து, அவர் கேவலமான பேச்செல்லாம் பேசி வாங்கிக்கிட்டு, அவதூறு பரப்பி வாங்கிக்கிட்டு, அல்லிஸ் இல்லைன்னா அவன் இது பண்ணுறது யாரும் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஜூலியன்ற ஒரு நாய், அதுதான். ஸோ அதனால இந்த மனுஷனை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு தான் நன்றி இல்லைன்னு அர்த்தம். விட்டுறாதீங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இனி இந்த தேர்தல் நடக்கும், அவர் கேம்பெயின் பண்ணுவார், இதெல்லாம் யாராலும் தடுக்க முடியாது. கூடிய விரைவில் அதுக்கான விஷயங்கள் வரும். இன்னும் கரெக்டாக 23 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அன்னைக்கு காட்டலாம் நம்ம யாருன்னு. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.